வேல்குறிச்சி சந்தை எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு கொல்லிமலையில் இருக்காங்க. அவங்க சொல்லி தாங்க எங்களுக்கு தெரியும். போன வருஷமும் வாங்கினோம், இந்த வருஷமும் வாங்கினோங்க. இந்த வேல்குறிச்சி சந்தை பேரே மல்லிகை சந்தைன்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு 3 மாதம் தாங்க நடத்துவாங்க. மாசி, பங்குனி, சித்திரை இந்த 3 மாதத்துல தான் நடத்துவாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு ஆரம்பித்து சனிக்கிழமை பகல் மதியம் ஒரு 3 மணி வரையும் இந்த சந்தை இருக்குங்க. அங்கே இருக்க திங்ஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு எங்கள் அப்பா என்னை பஸ் ஏற்றி விட்டாரு. நான் பஸ்ஸில் போயிட்டே இருக்கும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தூரம் மழை பெஞ்சிச்சு, கொஞ்சம் தூரம் மழை பெய்யல. அந்த மழையும் ரசிச்சுட்டு ஜில் ஜில்னு காற்றையும் சுவாசிச்சுட்டு பஸ்ஸில் பாட்டு கேட்டு போகிற சுகமே ஒரு சுகம்தாங்க. போயிட்டே இருக்கும்போது திருச்செங்கோடு வந்துருச்சுங்க. திருச்செங்கோடுனாலே அந்த காரப்பொரி ரொம்ப நல்லா இருக்குங்க. காரப்பொரியை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே போனேங்க. ஈரோடு வந்துருச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் விட்டுட்டாருங்க. வாங்கின திங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டான அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கோமா, நம்ம எடுத்துகிட்டு போன காசு கரெக்டாக செலவாச்சான்னு எல்லாமே டேலி பண்ணிவிட்டு திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. இது வெயிலில் காய வச்சுட்டேன்னா 1 வருஷம் ஆனாலும் வண்டு பிடிக்காது, ஒன்றுமே ஆகாதுங்க. தனி டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். ஈரக்கை இருக்கும்போது எந்த ஒரு திங்ஸுமே தொட மாட்டேன். வருஷம் ஆனாலும் நல்லாயிருக்குங்க. நீங்கள் இந்த மெத்தடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்லிகை ஜாமோட எக்ஸ்பென்ஸு ஒரே கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்க, அதிகமாகவே ஆகாதுங்க. நீங்கள் இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.